சென்னைக்கு வந்தாதான் சினிமாவுக்கு வர முடியுங்கிறதே அந்த அறிவு எல்லாம் இல்ல. ஓகே. அப்படி ஒரு ஆசையே இல்ல. அதனால அந்த ஒரு தேடல் இல்ல. ஆனா நிறைய பேர் முன்னாடி அப்புக்குட்டியா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் யோகி பாபா. ஏதாவது ஐட்டங்காரன் ஒயிட்டா இருப்பானா, கருப்பா இருந்தானே, கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ வெள்ளன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ உயரம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ குள்ளன்னு சொல்ல முடியாது. மற்ற மாதிரி இருக்கு பகலவன். இன்னும் நம்ம வந்து அந்த பேர் சொல்ற அளவுக்கு, பேர் சொன்னா இந்த மூஞ்சி ஞாபகம் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு படம் அமையணும். அது வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா அதை சிறப்பாக செய்யறதுக்கு என்னவோ அந்த ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும், அந்த பயிற்சியிலே இருக்கணும். சினிமாவில் ஒருத்தர் வளர்ந்துட்டாருன்னா அவர் நம்ம அந்த பழக்கத்தை இழந்துட்டோம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா அவங்க அடுத்தடுத்த லெவலில் ஓடியே தன்னை தக்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க. நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் பண்ணிட்டு படம் பார்க்குறப்பெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறது அப்படின்னு வந்து ராஜ்குமார் சார். மூன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆக்டர் கலையரசன் கந்தசாமி. அப்படின்றத விட கேகே அப்படின்னு சொன்னா இன்னும் நல்ல ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே. சின்ன படம் பெரிய படம், சின்ன ஹீரோ பெரிய ஹீரோன்னு இல்லாமல் ஒரு காட்சி அமைப்பு நல்லா இருந்தாலே தன்னை மறந்து கைத்தட்டி விசிலடித்து சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கும் அத்தனை சினிமா நேயர்களுக்கும் வணக்கம். ஓ மை காட், எஸ். எப்படி வந்து நங்கூர மாதிரி நச்சுன்னு அப்படியே ஆரம்பத்திலேயே ஆடியன்ஸோடைய மனசுல சூப்பரான வரிகள் மூலயமா நின்னுட்டீங்க. எஸ், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஏன்னா அப்பப்போ படங்கள் வரும், அந்த படத்தினுடைய கேரக்டர் பத்தி பேசியிருப்பாங்க. பட் த்ரூ அவுட் த லைஃப் உங்களுடைய சினிமா பயணம் அப்படின்றது ஒரு நெடுங்காலமான, ஐ திங்க் 2010ல உங்களுடைய கெரியர் ஆரம்பிச்சிங்களா சினிமாவில்? அது 2002. ஓகே. ஸோ 10ன்றதே எங்களுக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ எங்க இருந்து உங்களுடைய அந்த சினிமாவுடைய பயணம் அப்படின்ற தாண்டி தாக்கம் எங்க ஆரம்பிச்சது? எப்படியாவது நம்ம சினிமால நடிக்கணும்ன்ற அந்த ஆசை முதல்ல எப்படி வந்தது? ஆசை எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல சினிமாவோட ஆசைகள் இருந்துச்சு. சென்னைக்கு ஒரு வேலைக்காக தான் சென்னைக்கு. அப்ப சினிமான்ற எண்ணத்துல சென்னைக்கு வரல. ஓகே. சென்னைக்கு வந்தாதான் சினிமாவுக்கு வர முடியுங்கிறதே அந்த அறிவு எல்லாம் இல்ல. ஓகே. அப்படி ஒரு ஆசையே இல்லை. அதனால அந்த ஒரு தேடல் இல்லை. சென்னைக்கு வேலைக்காக வர்ற ஒரு சூழ்நிலையில நான் பழகின ஆட்கள், நான் இருந்த இடம் எல்லாமே அந்த சினிமா சம்பந்தமான ஆட்கள் இருந்தேன். அதை பெற்ற ஆபீஸ் பாயா இருந்தேன். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சினிமா அந்த அறிவு, அதோட ஆசைகள் கொஞ்சம் அதிகமாச்சு. ஆனால் எப்படி முயற்சி பண்ணுறதுலாம் தெரியல. அவங்கள பார்த்தாலே, அவங்கக்கிட்ட இருந்தாலே அந்த சினிமா வாய்ப்பு வந்துடும் அப்படின்னு. ஆனால் நான் அவங்க பார்க்குறவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன், நடித்து காமிப்பேன் ஒரு சில விஷயமெல்லாம். அவங்க தான் நிறைய இது பண்ணாங்க. டேய் நீ இப்படியே வந்துடுவ, வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் கரெக்டாக இதெல்லாம் சொல்ல வாய்ப்புக்காகலாம் எதுவும் இது பண்ணலை. அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பம் அப்படிதான் ஆரம்பிச்சது. முதல் படம், முதல் வாய்ப்பு, முதல்ல ஆன் ஸ்கிரீன்ல உங்களை நீங்களே பார்த்த தருணம், அந்த கேமரா முன்னாடி நின்ன அந்த ஃபீல்? நான் முத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா முன்னாடி நின்னா நேரா நின்று இப்படி நடிக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து மோகன் சார் படம் அன்புள்ள காதலுக்குன்னு ஒரு படம். அது வந்து அதுல தெரிஞ்சவர் வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணாரு. ஓகே. அவர் அப்போ வந்து ஷூட்டிங் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாரு. அப்போ தரமணி ஃபிலிம் சிட்டியில. அங்கே போனப்போ அங்கே ஒரு கோயில் செட்டப்பு. அப்போ சொன்னார், வா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, சரிங்க நிற்கிறேன், நிற்க வை அப்படின்னு சொன்னார். அதுதான் நான் வந்து கேமரா பார்த்து அந்த இதில் கூட்டத்தில் நின்று நடித்தேன். அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு படமாக ஒரு ஆர்டிஸ்டாக தேர்வாகி போனது வந்து பிரசாந்த் சாரோட படம் ஜெயின்னு ஒரு படம். அதுதான் அதுலேருந்து தான் அப்படியே இது வந்துச்சு. அதில் சும்மா அங்கங்கே சின்ன சின்ன டைலாக் பேசிட்டு அப்படியே காலேஜ் ஸ்டூடெண்டாக ஆரம்பிச்சது. ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வந்து திரைப்படங்களில் ஆரம்ப காலத்தில் குட்டி குட்டியாக வந்து அதுக்கப்புறமா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்து மூலயமா எங்கேயாவது வெள்ளையா இருக்கிறவன் ஹைட்டா இருப்பானா சார்? ஹைட்டா இருக்கிறவன் அப்படி இல்லை, எங்கேயாவது ஹைட்டாங்காரன் ஒயிட்டா இருப்பானா, அப்போ கருப்பா இருந்தானே அப்படின்னு. அவ்வளோ கருப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ வெள்ளன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ உயரம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ குள்ளன்னு சொல்ல முடியாது. பத்த மாதிரி இருக்கு, பகல மாதிரி இருக்கு.
அதை விட அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்தையும் அந்த டைலாக் சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். எஸ். அதுக்கப்புறம் நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணையாரும் பத்மினியில அதை அப்படியே விட்டுட்டீங்க பாத்தீங்களா அந்த டைலாக் சொல்ல சொன்னா. அதான் வீடியோவா இருக்கேன், கட் பண்ணி போட்டு உள்ள கூட்டிட்டு போய் கட்டிட்டு உதங்க அப்படின்னுவாங்க. சார் போடல சார். ஆமா, நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க. அதாவது அதை ரசிச்சவங்க, என்னை தெரிஞ்சவங்க என்ன பார்க்கும்போது அந்த இதான் சொல்லுவாங்க, அந்த ஜட்டி போடல சார் அப்படி. ஆக்சுவலி விஜய் சேதுபதி அவர்களே அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது 100 பேர் இருக்கிறாங்கன்னா நான் 100வது ஆளா நிப்பேன், அப்படிதான் என்னுடைய கெரியர் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கேமரா முன்னாடி வர்றதுக்குலாம் எனக்கு வாய்ப்புகள் வந்தது அப்படின்வாரு. ஸோ நீங்களும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தனியா அவர் 10 பேர் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நின்னாங்க. எனக்கு தெரியும். நான் நடிகர் சங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தப்ப அவர் கம்பெனி ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய ஆர்டிஸ்ட பார்த்துருக்கோம். ஓகே. சோ அவரு சொன்னாரு. அண்ட் அவருக்கும் ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்ச படம் தான் இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல அவரை காட்டியிருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு டைலாக், முக்கியமான ஒரு காட்சி இதுன்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே மீம் ட்ரோல்ல வரக்கூடிய ஒரு சீன்னா இந்த சீன். ஸோ இது நடிச்சதுக்கு அப்புறமா என்ன எதிர்பார்த்தீங்க? நம்மளுக்கு இதே போல இன்னும் நிறைய ஒரு தனியா காமெடியனா நம்ம வரல. அது அவ்வளோ பெருசா இதுவாகும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல. சரி, அந்த படத்துல ஒரு சீன் பண்ணியிருக்கோம், அந்த டீம்ல கொஞ்சம் அறிமுகமாயிருக்கும், சரி அடுத்தடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு தான் இது பண்ணேன். ஆனால் இது அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது சூப்பர் சீன், அந்த படத்தில் அப்படியே நின்றுடுச்சு, அது எல்லாருமே ரசித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் எங்கே பார்த்தாலும் அது அடையாளம் தந்துச்சு. அவரும் பார்த்தா நீங்கள் அந்த படத்தில் நடிச்சவர் தானே, அந்த ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு என்ன அந்த நேரத்தை தோணுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான ஒரு தனி ரீச் கிடைக்கல, நீங்க எப்பயாவது ஏமாந்த ஒரு தருணம் மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏமாந்த தருணம் எல்லாம் கிடையாதுங்க. ஏமாந்தா நம்ம இங்க இருந்தே இருக்க முடியாது. எவ்வளவோ சூழ்நிலைகள்ல நம்ம ஏமாறுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம ஏமாறுறதுக்கெல்லாம் கிடையாது. என்னன்னா ஒரே படத்துல சில பேருக்கு அப்படியே மாறிடும்ல, அது இங்க இல்லை. அந்த ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு நிறையவே தான் இருந்துச்சு. எப்படி எல்லாருக்கும் வசதி ஒரு அதிர்ஷ்டமோ அது மாதிரி ஸ்ட்ரகிளும் ஒரு அதிர்ஷ்டம் தான். ஓகே. சோ இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறோம், இவ்வளவு படங்கள்ல ஈவன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய காம்போலயும் வந்திருக்கிறோம். ஆனா இப்ப வரைக்கும் பேர் வந்து டக்குன்னு யாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகாது. எல்லாரும் வந்து உங்களுடைய கேரக்டர் சொல்லிதான் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு எப்பயாவது வருத்தம் தட்டு இருக்கா? அது இருக்கதானே செய்யும். அது இன்னும் நம்ம வந்து அந்த பேர் சொல்ற அளவுக்கு, பேர் சொன்னா இந்த மூஞ்சி ஞாபகம் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு படம் அமையணும். அது வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னா அதை சிறப்பா செய்யறதுக்கு என்னவோ அந்த பிராக்டிஸ்ல இருக்கணும், அந்த பயிற்சியிலே இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப நீங்க தனியா ஏதாவது கூத்துப்பற்றையில எல்லாம் கலந்து ஆக்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. இந்த உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு நடிப்பு இருக்கு, அவங்கள பார்க்கும்போது ஒரு நடிப்பு இருக்குல்ல, அதை மறுபடியும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியதுதான். நம்ம ஒரு விஷயம் எமோஷனலா கோவப்பட்டுருவோம், ரொம்ப பாசமா ஒரு விஷயம் பேசிடுவோம், அதை எதோடையாவது ரிலேட்டட் அதை சம்மந்தப்படுத்தி பண்ண வேண்டியதான். ஒரு இப்போ நான் உங்க இடத்துல உங்களை மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கணும்னா இப்போ நான் ஒரு விஷயம் பார்க்கணும்ல, இப்போ எனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, சம்பந்தமான ஒரு இது இருக்குல்ல, அதை அப்படியே கற்பனையில அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பண்ணணும், ரசனையா பண்ணணும். இது இந்த கேரக்டர், இந்த கதையோட அளவு, இந்த கேரக்டர் இவ்வளவுதான், இதை தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு பண்ணலாம். ஓகே. சோ யோகி பாபா அவங்களுடைய காம்போல நீங்க நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அட்டி, அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய படங்கள் அவரோட. உங்களுக்கு தெரியுமா? அட்டி படம்லாம் பாத்துருக்கேன். அட்டி எப்படி பாப்பீங்க? இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஆக்சுவலி அந்த படத்தினுடைய பிரஸ் மீட் மாதிரி இல்ல நிறைய அது பிரஸ் வரைக்கும் போட்டாங்க, பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா தியேட்டர்ல பாத்துக்க முடியாது, 10 வருஷம் என்கிட்ட ஆகுது. ஆனா அவரோட நிறைய பண்ணிருக்கேன், காக்டைலு, கோலமாவு கோகிலா, சர்க்காரு, நிறைய பண்ணிருக்கோம். அதாவது லிஸ்ட் போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இல்ல ஒரு 4 படமா நம்ம பண்ணிருக்கேன். ஆனா எல்லாருக்கும் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய யோகி பாபு, ஒரு சின்ன யோகி பாபுன்ற மாதிரியான ஃபீல் தான் நீங்க ரெண்டு பேரும் வந்து. ஒண்ணுமே கிடையாதுங்க. இல்ல ஒரு சில படத்துல ஹேர் ஸ்டைல் வந்து லுக் வைஸ் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். அது ஒண்ணுதான், இந்த முடி மட்டும்தான். அவரோட உடம்பு வேற, என்னோட இது வேற, அவரோட முக அமைப்பு வேற. நீங்க கரெக்டா நீங்க எந்த படத்தை பாருங்க, முடி மட்டும்தான் அந்த சாயல் இருக்கும். நான் நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கு இது பண்ணிக்கிட்டே அது ஒரு மாதிரிதான் இருக்கும். வேற என்ன பண்றது, அப்படி வச்சாதான் முடி இப்படி உங்களுக்கு இந்த லுக்கு தான் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க.
ஆனா நிறைய பேர் முன்னாடி அப்புக்குட்டியா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் யோகி பாபா யோகி பாபா சொல்றாங்க. ஓகே. சோ அவரோட அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவரு வந்து அதுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல உங்களுக்கு எதுவும் பெருசா வாய்ப்பு கொடுக்கலீங்களா? இல்ல இல்ல அவரு இப்ப இந்த கொரோனா காலம் வரைக்குமே போன்ல பேசியிருந்தாங்க. அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாருங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா பழகுற ஒரு ஆளு, இதுவும் சொல்லி கொடுத்ததுதான். சினிமாவில் ஒருத்தர் வளர்ந்துட்டாருன்னா அவர் நம்ம அந்த அந்த பழக்கத்தை இழந்துட்டோம் அப்படின்னு தான் நினைச்சுக்கணும். ஏன்னா அவங்க அடுத்தடுத்த லெவல்ல ஓடி தன்னை தக்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க. இது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதுதான் புத்திசாலித்தனம். ஆனா அதே நேரத்தில் ஒரு டைம் வரும்போது கூப்பிடுவாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது இன்னும் வரல, அவ்வளவுதான். நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். ஓகே. சோ அது வாய்ப்பு கூடி சீக்கிரத்துல வரும்ன்ற எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க. இருக்கு அதுக்கான, அதனாலதானே இருக்கும், அது இருக்க வைக்குது இருக்கும். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா விவேக் சாரா இருக்கட்டும் இல்ல வடிவேல் சாரா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தனி டீம் வச்சிட்டு இருப்பாங்க. சோ இவருடைய காமெடி சீக்வன்ஸ் வருதுன்னா அதுல வந்து கண்டிப்பா அல்வா வாசு அவர்கள் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பேர் சொல்ற மாதிரி ஒரு 4-5 பேர் அவங்க டீம்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு இவருக்குடைய படத்துல வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி நீங்க எந்த டீம்லயும் இருந்த மாதிரியும் தெரியல. நீங்க தனி ட்ராக்ல தான் போறீங்க. அண்ட் ஆனா அதே போல அவங்க டீம்ல இருந்தாலும் அதுல பெரிய அளவுல தெரியக்கூடியது விவேக் சாரா இருக்கட்டும் இல்லைன்னா வடிவேல் சார், அவங்கதான் தெரிவாங்க. இவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரியே தெரியல, அதே அப்படியேதான் இருக்கிறாங்க. சோ இது எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய வளர்ச்சிக்காக இவங்களை யூஸ் பண்ணிக்க மட்டும் தான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அன்னைக்கு காலகட்டம் அதுவா இருந்துச்சு. இன்னைக்கு யாரும் டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான கதையோ இல்ல இயக்குனர்களோ அப்படி கிடையாது. அவங்களே இது இப்ப நான் இருக்கேன், என் கூட இன்னொரு 2 ஃப்ரெண்டு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களே தேர்வு பண்ணிடுறாங்க. இன்னைக்கு யாரும் வந்து அந்த இதை வந்து நடிகர்களும் செய்யறது கிடையாது. சரி இவரை சொல்லிவிடுவோம் அப்படின்லாம் கிடையாது. இயக்குனர் சாய்ஸ் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நானே எல்லாத்தையும் போய் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏதாவது கூட நிற்கிறதாவது கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு தான். நிறைய பேர் சொல்லி இயக்குனர்கள் இது பண்ணல, எனக்கு அது அமையலை. அதுதான் நான் அப்படி பண்ணா கூட எப்படி இவங்களை விட நம்ம நல்லா நடிக்கணும். சின்ன ஒரு இதை சும்மா நின்னா கூட அந்த கேரக்டரா ஏதாவது நிற்க வச்சா கூட இந்த கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ள ஆளு தான். ஓகே. பண்ண மாட்டேன்றாங்களே. ஓகே. நீங்க வந்து சர்க்கார்ல வந்து விஜய் சாருடைய காம்போலயும் வரும், அதே போல பெரிய ஸ்டார்களோடையும் காம்போல நடிச்சிருக்கீங்க. சோ அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் நடிகர் சங்கத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நடிகர் சங்க ஜூனியர். அப்போ நான் எங்க போனாலுமே ஃபர்ஸ்ட் காலையில போனோடனே அந்த டீம்கிட்ட போயிட்டு, சார் என் பேர் கலையரசன், நடிகர் சங்க ஆர்டிஸ்ட், ஏதாவது நல்லா நடிக்கணும்னா என்னை கூப்பிடுங்க, நான் இங்கே தான் இந்த கும்பலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நான் நிறைய படங்கள் பண்ணேன். அது அதில் ரொம்ப மறக்க முடியாததுன்னா பொல்லாதவன்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. போனோடனே சார் வணக்கம் சார், என் பேர் கலையரசன், நான் நடிகர் சங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஏதாவது நல்லா நடிக்கணும்னா என்னை கூப்பிடுங்க, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. வெற்றிமாறன் சார் விட்டார், ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் லஞ்ச் பிரேக்கில் உட்காந்துருந்தாங்க. அப்போது ஆர்டிஸ்ட்லாம் பிரேக் முடிஞ்சு ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஏதோ ஆகும்போது நான் அப்படி போனேன், இங்கே இருந்து வா, இங்கே நின்று அப்படி டப்புன்னு ஒரு திரும்ப மாதிரி பார்த்துட்டு அப்படி போகணும் அப்படின்னு, போய்யா அப்படின்னாரு. இது என்ன பிரமாதம், வைங்க கேமரா அப்படின்ட்டு பண்ணேன். சார் அப்படிலாம் விட முடியாது சார், நான் இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்னு. சரி பண்ணு அப்படின்னாரு. 2 இது பண்ணேன். இல்லை முன்னாடி பண்ணதே ஓகே அப்படின்னு. எங்கேயாவது யாராவது ஒரு கேரக்டரை கொடுத்து நடிக்க சரியில்லை, நீ நடிக்க லாயக்கு இல்லைன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லியிருந்தா அன்னைக்கே போயிருந்துருப்பேன். இன்னைய வரைக்கும் அதை யாரும் சொல்லலை. அது நீங்க அந்த மாதிரி பண்ணல, எல்லாமே நல்லபடியா பண்ணிருக்கீங்க, அதனாலதான் யாரும் சொல்லல. ஆனா யாரும் கொடுக்கல, நல்லா பண்ண யாருமே திரும்ப தரல. எந்த விதத்துலயும் குறை சொல்ல கூடாதுங்கிறதுக்காக நான் எல்லா விஷயத்துலயும் கரெக்டா தானே இருக்கேன். டைமா இருக்கட்டும், சம்பள விஷயங்களா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், யாருமே என்னை ஏதாவது ஒரு வார்த்தை இன்னைய வரைக்கும் என்னை எடுத்து இயக்குனர்கள் சின்னதா ஒரு தவறா சொல்லிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எவ்வளவோ கஷ்டங்கள்ல இருக்கட்டும், மனக்குழப்பங்களா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வேலைக்கு நம்ம கரெக்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வரும், அதுக்கு வரும், சொல்லியிருக்காங்க, நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இன்னும் நாளுக்கு நாள் என்னோட விஷயங்கள் ஒரு இன்னும் 2 பேர் 4 பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. என் முகம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. அந்த விஷயம் தானே இங்க வச்சு நீங்க
கேக்குறீங்க, ஓகே. நான் இப்ப சொல்றேன். நீங்க சொல்லும்போதே தெரியுது வாய்ப்புகள் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல வரல அப்படின்றது சொல்லுது. சோ உங்களுடைய சர்வைவல்க்கு என்ன பண்றீங்க? தினசரி உங்களுடைய வாழ்க்கை ஏன்னா வரக்கூடிய படங்கள் வந்து பெரிய அளவுல இருக்காது. ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்னும் போது ரொம்ப கம்மியான ஒரு இன்கம் தான் வரக்கூடியதா இருக்கும். சோ உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? அதுக்காக நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் படத்த தாண்டி வேற ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? நண்பர்கள் சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி சப்போர்ட். ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. நானும் இது தாண்டி பார்ட் டைமா வெளியில வேலை பார்க்குறீங்க. டிரைவிங் போவேன். ஓகே. டிரைவரா தான் இது பண்ணுவேன். ஓகே. இப்போ போறதில்ல. ஒரு நிமிஷம் யாரும் போனா கூட தெரியாத ஆளுக்கு யாரும் போறதில்ல. ரொம்ப முக்கியமானவங்க, என்ன நல்லா தெரிஞ்சவங்க. அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. அதுதான். மத்தபடி சினிமாவுலவே நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓ. தாண்டி ஊர்ல எல்லாருமே ஒண்ணும் இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காத அப்படிங்கிற நண்பர்கள் நிறைய இருக்காங்க. உறவினர்கள் நிறைய இருக்காங்க. உறவினர்கள் தாண்டி இப்போ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க பெரிய அளவுல ஹிட்டா திரைப்படங்கள் இருந்தாலே சினிமாக்காரவங்களா பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு எப்படி வந்து கல்யாணம் வந்து லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? அந்த சமயத்துல இல்லப்பா படத்துல நடிக்கிறப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது அப்ஜெக்ஷன் ஏதாவது சொன்னாங்களா? லவ் பண்ண மேரேஜ் நடக்கல. ஓ. அதனால எங்க அக்கா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். ஓகே. சோ அக்கா பொண்ணுன்றதுனால அக்கா எதுவும் சொல்லல படத்துல இல்ல, நடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம். அக்கா வீட்லயும் யாருக்குமே இது கிடையாது. இப்படி திரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு தான். அக்கா, அம்மா இதுதான். என் மனைவி கொஞ்சம் புத்திசாலி. சரி, ஓகே, ஏதாவது இப்படியாவது தேத்தி கொண்டு வந்துருவா அப்படின்ற ஒரு இதுதான். ஓகே. சோ அவங்க இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சி அப்படின்னா எது சொல்லுவாங்க வீட்ல? நான் ஃபர்ஸ்ட் தடவை அட்டி பண்ணிட்டு ரிலீஸ். ஆ. நான் எங்க வீட்டில் எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன் தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கிற நேரத்தில் இல்லை இன்னும் இதுவும் Release ஆகலை ஆகல. அப்படின்னா இங்கே ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லை படம் இன்னைக்கு ரிலீஸ் கிடையாது அப்படின்னாங்க. அப்படியே திரும்பி வந்துட்டோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் தேட்டர் பக்கமே போகிறதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. அப்படியா? ஆமாம், கல்யாணம் ஆகி 10-11 வருஷத்தில் இன்னும் நாங்கள் வந்து ஒரு படமும் சேர்ந்து பார்த்ததில்லை. இன்னும் சென்னைக்கே அவங்கள கூப்பிட்டு வந்தது கிடையாது. சென்னை கூட்டிட்டு வரலையா? ஊர்ல தான் இருக்கிறாங்களா? ஏன்? நான் அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னன்னா அழைச்சிட்டு வந்தா கரெக்டா ஒரு செட்டில் ஆயிட்டு நம்ம கஷ்டப்படலாம். ஓகே, அவங்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த கஷ்டத்தை காமிக்க வேண்டாம் அப்படின்றதுனால. ஓகே. சோ இப்போ ரீசெண்டா ஜெயிலர் படத்துல தலைவரோட நடிச்சீங்களே, அதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? பார்த்தாங்களாமா? அது அந்த ட்ரெய்லர்லயே போட்டாங்கல்ல, அந்த ப்ரொமோ கட்லயே இருக்கும். அடிக்கடி போடுறதுனால டிவில எல்லாருமே ஊர்ல எல்லாம் பார்த்து என்னன்னா ஒரு விஷயம் நம்மள பெருசா காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை தக்க வச்சுக்க முடியல, அதுக்கான ஒரு ஆளா இருக்க முடியல பொருளாதார ரீதியா. அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு சினிமா இப்படிதான் இருக்குமோ, சினிமாக்காரவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு மித்தவங்க பாக்குறாங்கல்ல, அந்த பார்வைக்கு நம்ம ஒரு உதாரணமா இருக்கிறோமோ அப்படிங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ ரஜினி சாரோட நடிச்ச அந்த காட்சி எப்படி இருந்தது? அண்ட் அவருக்கு முன்னாடி விசில் அடிச்சு நடிக்கக்கூடிய அந்த ஒரு தருணம். நெல்சன் சார் தான் சொன்னாங்க. நான் கோலமாவு கோகிலாவுல பண்ணேன். ஓகே. அதுலயே பண்ணிருப்பீங்க அவருடைய. அப்புறம் அதுக்கப்புறம் சார் தான் இது பண்ணாங்க. அதுல 2 சீன் இருந்துச்சு. அது 2 சீன்லயுமே விசில் அடிச்சு இது பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது வேற நீங்க தான் வேற இம்ப்ரோவைஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு டைரக்டர். அது டைரக்டர்ல சார் நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குற இயக்குநர்கள்ட்ட அது நெல்சன் சார்லாம், சார் இது வேற ஏதாவது வேற மாதிரி பண்ணி காட்டுவா அப்படின்னு. வேற மாதிரி பண்ணுங்க, சரி அப்புறம் அப்படின்னு நிறைய கேட்பாங்க. அதாவது சரி பண்ணுவான், சரி என்னமோ ஒரு ஆர்வம் இருக்கு, சரி அப்படின்னு கவனிக்கிற இயக்குநர்கள் நெல்சன் சார். சார் அங்க இருந்தாங்க, சரி அதை சொல்ல வேண்டியதில்லை, சார்ட்டே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா இருக்கு அப்படி பண்ணிக்குவோமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் படம் முடிஞ்சு எல்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு சாரை ஒரு நாள் எதாச்சியா இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு கேள்விப்பட்டு போனப்ப பார்த்துட்டு பேசினாங்க. போயிட்டு மறுபடியும் கார் ரேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க வந்துடுவீங்க, எல்லாரையும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பூஸ்ட் குடிச்ச மாதிரி. சொல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அதை சொல்லணுங்கிறாங்களா, அதுதான் அந்த அனுபவத்தோட முதிர்ச்சி. சரி இப்படிதான் இருக்கணும், வளர்ற காலத்துல இப்படிதான் இருக்கணும், நமக்கான இல்லாம பிறருக்காகவும் யோசிக்கணும். அதுதான் நம்ம எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு செய்யற ஒரு விஷயமா இருக்கும்
அப்படிங்கிறத நம்ம அங்க யோசிக்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் அவர் தலைவரா இருக்கிறாரு. ஓகே. அண்ட் கௌதம் கார்த்திக் அவங்களுடைய படம் 16 ஆகஸ்ட் 1947, அதுல த்ரூ அவுட் த மூவி உங்களுடைய கேரக்டர் இருக்கும். சோ அது அப்போ அந்த படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல நீங்க உங்க ஒய்ஃப? அந்த படம் எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகல. ஐயோ. எங்க ஊரு திருத்துறைப்பூண்டி தான் தேட்டரு. 3-4 தேட்டர் இருக்கு. ஆனா வந்து நான் எவ்வளோ ஃபோன் பண்ணி கேட்டேன், இங்கெல்லாம் ரிலீஸ் ஆகணும், தேட்டர்லாம் போய் கேட்டேன். இல்லைங்க, அது நீங்கள் அது டிஸ்ட்ரிபியூட்டர் தான் கேட்கணும், அது இது பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, முடியலை. பாருங்க, எங்கெல்லாம் வந்து நான் அது இன்னைய வரைக்கும் அது நடக்கவே இல்லை. அது ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்கு. அது எப்பதான் நடக்கும். ஆக்சுவலி ஒரு ஒய்ஃப் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசையா இருந்திருக்கும். எல்லாரும் கல்யாணம் ஆனதும் முதல்ல ஜோடியா படம் போய் பார்க்கணும். நான் சொல்லிட்டேன் இதுதான். நம்ம அனைதினம் நான் இங்க வர்றது தெரியும், இங்க வர்றேங்கிறது தெரியும். எல்லாமே நம்ம உண்மையா இருக்கிறதுனால அவங்க அதை ஒரு இதுவா இருக்காது. ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதுவும் அவங்களுக்கு அந்த புரிதலை கொடுத்துறோம்ல. அதனால அது ஒரு இதுவா இருக்காது. ஒரு நாள் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நடக்கும் கண்டிப்பா. ஓகே. சோ அந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதுல த்ரூ அவுட் த கேரக்டர் பிளஸ் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்றதே வந்து உங்க மூலியமா தான் தெரிய வரும். அதுக்கான அந்த கிடைச்சது அந்த உங்களுடைய எக்ஸ்பிரஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் படத்துல இன்னொரு ஒரு வாவ் ஃபேக்டர் சொல்லலாம். அது வந்து எப்படின்னா, அது முதல்ல பொன்குமார் சார் அந்த இயக்குனர், அவருக்கு நன்றி. முருகதாஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னன்னா, நான் ஒரு ரங்கூன் பண்ணேன் சாரோட ப்ரொடக்ஷன்ல, முருகதாஸ் சாரோட ப்ரொடக்ஷன்ல ரங்கூன் பண்ணேன். ரங்கூன் பண்ணிட்டு அந்த படம் பார்க்குறப்பெல்லாம் வந்து முருகதாஸ் சார் சொல்லுவாங்களே, கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, யார் யார் அப்படின்னு வந்து ராஜ்குமார் சாரை கேட்கும்போது நான் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவார், கலை சும்மா வாய் வார்த்தைகள்லாம் சொல்ல கலை, எப்போ படம் பார்த்தாலும் உங்களை சார் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னவொடனே எனக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு பெருசாக இது இல்லை, சார் சார் சொல்கிறாரு. யதார்த்தமாக சர்க்கார் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு அந்த ஒரு சீன் பண்ணும்போது அங்கன்னா விஜய் சார் எல்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நடிச்சு முடிச்ச பிறகும் ஏதோ ஒரு விஷயம் சொன்னேன். செஞ்சேன் பண்ணிக்கலாம், இல்லை அது வேண்டாம் அப்படின்னாங்க. முடிச்ச பிறகும் அங்கே உள்ள அசிஸ்டன்ட் கூப்பிட்டு எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 1947 ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு கலையரசனை இது பண்ணுங்க அப்படின்னு. பொன்குமார் சாருக்கு அதில் ஃபர்ஸ்ட் இது கிடையாது, அவங்க வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் சார் இது பண்ணாங்க. முருகதாஸ் சார்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கலையை பண்ண வை, சூப்பராக பண்ணிருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னதுக்கப்புறம் தான் பொன்குமார் சார் நான் இது வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆகி, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இது இல்லை, அப்புறம் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன் அவங்களோட இது. ரெண்டாவது எவ்வளோ படங்களை சொன்னாலும் எனக்கு 1947 வந்து சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, அது அந்தளவுக்கு கவனிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அங்க அப்படியே போயிட்டு கையில அப்படியே வச்சுட்டு இது நடக்கிறது, இது இப்படிதான் இருக்குமா, இதுதானா நம்ம சுதந்திர இந்தியா அப்படின்ற மாதிரி அந்த உங்களுடைய கண்ணுல எக்ஸ்பிரஷன்ல இருந்தே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மேடம். ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க, அது நம்மளோட இந்த உடம்புக்கு அந்த உணர்வை வெளிப்படுத்துற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். நம்ம யாரா வேணாலும் மாறுறது இருக்குல்ல, அது அது ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு அது பிடிக்கும். சூப்பர். அண்ட் எஸ், பன்னியாரும் பத்மினியில அந்த காம்போல வரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் பாத்தீங்களா, அது செமையா இருக்கும். சோ அதுல வந்து அந்த அவரை பத்தி திட்டுற அந்த விஷயம், அது கொஞ்சம் பேசி காட்டுறீங்களா? ஓடு தண்டிக்கு ஓட்டிக்கிட வேண்டியதுதான். இதுல ஏதாவது ரிப்பேர்னு வச்சுக்க, தூக்கி காயிலாங்கல்ல போட்டு சோழியை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னா. அப்புறம் வந்து ஓ நீங்களே சரி பண்ணலாம்னு நினைச்சாலோ, அதுக்கு தானே நாங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு கோபமா. அதெல்லாம் அருண் சார் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அது மதுரை ஸ்லாங்கு அப்போ புதுசு, ஆனா பண்ணிட்டேன். ஓகே. சோ விஜய் சேதுபதி அவர்களோட காம்பினேஷன்லயும் நடிச்சிருக்கீங்கல்ல, சோ அவரோட எப்படி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்? சார் என்ன சொன்னாங்க, நம்பர் எடுத்துக்கங்க, கூப்பிடுங்க, கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சார் போய் 2 தடவை ஆஃபீஸில் பார்த்தேன், ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. கலை நானே கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. சரி, தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்ம யாரும் தொந்தரவாக நினச்சிடக்கூடாது, அது இதுதான் தெரியும், அங்கங்கே பார்க்குறாங்க, அதுக்கான காலங்கள் வரும். ஓகே. அண்ட் அதே போல் சந்தானம் அவர்களோட சந்தானம் சார் ஒன்று எதுவும் பண்ணல, இல்ல அவரோட பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கிட்டையும் வடிவேல் சார் மாதிரி தான் விழுந்தனே, எல்லாரும் காலையும் விழுந்தனே அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
வரும். இவ்வளவு ஓப்பனா பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல. சோ நடிகர் சங்கத்துல வந்து சப்போர்ட்டிங், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி சொல்றீங்க, இப்ப நடிகர் சங்கத்தினுடைய தலைமையில பல வருஷமா மாறிட்டு அங்கேயும் இங்கேயும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அண்ட் எந்த மாதிரி நேரத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நலிந்த நடிகர்கள், இப்போ விவேக் சார் டீம்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வடிவேல் சார் டீம்ல இருக்கட்டும், இப்ப கூட வெங்கல் ராவ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாரு. அவருக்கு வந்து சிம்பு அவர்கள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒருத்தவங்களும் வந்து வீடியோ போட்டாதான் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமா, நடிகர் சங்கத்துல இருந்து இந்த மாதிரியான நடிகர்களுக்கு எதுவும் பெரிய அளவுல ஸ்கீமோ இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல எதுவும் கிடையாதுங்களா, அவங்க எதுவும் பண்றது இல்லையா? அது பண்ணணுமா பண்ணணுமா அப்படி ஒரு அமைப்பு இருக்கா, அப்படி இங்க ஒரு விதிமுறை இருக்கா? சரி, நீங்க ஒரு 2 படம் இல்லை தொடர்ந்து நடிச்சிட்டீங்க, உங்களால உங்களை பார்த்துக்க முடியல அப்படின்னா நிறைய பணம் வச்சிருக்கவங்க, ரொம்ப ஃபெமிலியர் ஆனவங்க பார்க்கணுமா? அப்படி பார்ப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு பார்த்தே ஆகணுங்கிறது கிடையாதுல்ல. நம்மளோட எல்லாமே நம்ம சொல்றோம், யாரோ விருப்பப்பட்டு செஞ்சாதான். விருப்பப்படலைங்கும் போது அவங்க மேல கோபம் கொள்றது அது எந்த விதத்துலயும் நியாயம் இல்ல, கிடையாது. மத்த நடிகர்கள் நம்ம வந்து கேட்க முடியாது. சங்கம்ன்றது அதுக்காக தானே உறுப்பினரா இருக்கிறாங்க. சங்கத்துல இருந்து ஏதாவது அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல முடியாதுல்ல. நீங்க இது சம்பாதிக்கும் போது நீங்க என்ன சங்கத்துக்காக பண்றீங்க? உங்களை நீங்க பாத்துக்கணும், உங்களை நீங்க பாத்துக்கணுங்கிறது தானே. அதை தாண்டி மனிதாபிமான அடிப்படையில செய்யறது தான். இப்ப நான் ஒரு உதவி கேட்கறேன்னா இதை பார்த்துட்டு யாராவது என் மேல அபிப்பிராயப்பட்டு ஏதாவது ஒரு ஒரு உதவியா, எவ்வளோ உதவிகள் செய்யறாங்க, ஒரு மருத்துவ உதவி யாராவது செய்வாங்களா அப்படிங்கிறது தான். அது என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு நடிகர்கள் வந்து எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. நடிகர் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குல்ல. இன்னைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குல்ல. முகம் தெரியாதவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது செஞ்சா ஓகே, சூப்பர். செய்யலங்கும் போது யாரையும் குறை சொல்ல வேண்டியது இல்லைங்கிறது என்னோட. இல்ல சங்கத்துல லைஃப் சங்கத்துல இன்சூரன்ஸ் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, மெடிக்கல் ஆஹ் இன்சூரன்ஸ்ல அது எதுவும் கிடையாது. இருக்கு. எஸ்ஆர்எம் காலேஜ் இது அவங்களுக்கு அந்த அது பத்தாது, அதிகமான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எனக்கு அவங்க ஒரு அளவு தானே, லிமிட் தானே வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் தானே இருக்குல்ல, ஃபுல்லாவே பார்த்து கியூர் பண்ண முடியாது இல்லை. அதை வெளியில பார்த்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு உதவி கேட்பாங்க. அந்த இதுதான் செய்வாங்க, யாராவது செய்வாங்க. அந்த இதுதான் எவ்வளவு பேருக்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இது ஸ்டாண்டர்டா இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன். ஸ்டாண்டர்டா ஏன்னா ஒருத்தர்கிட்ட இப்படி நமக்கு ஒரு வாட்டி கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப வசதியாகவும் ஃபெமிலியராகவும் இருக்கிறவங்களை விட பல மடங்கு பல வருஷமா கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்கல்ல. அது எல்லாரும் செய்ய முடியாதுல்ல. எவ்வளவு தொழிலதிபர்கள் செய்யறாங்க, எவ்வளவு வேலை செய்யறவங்க செய்யறாங்க, பலதரப்பட்ட வேலை செய்யறவங்களும் ஏதோ ஒரு விதத்துல உதவியா தான் இருக்காங்க. நடிகர்கள் ஏன் செய்யல அப்படின்னா அவங்களதான் பழிச்சுன்னு தெரியும், அவங்கள தானே எல்லாருக்கும் அடையாளம் தெரியுது. அதனால அவங்க அதை கேட்பாங்க. செய்யறவங்க செய்வாங்க. கேட்கும்போது என்னன்னா கஷ்டம், ஐயோ அந்த சூழ்நிலைக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் சரி, எனக்கும் சரி, எல்லாருக்கும் அந்த கஷ்டம் தான். அந்த சூழ்நிலைக்கு போயிடக்கூடாதுங்கிறது தான் கஷ்டம். எந்த வால் போட்டாலும் அப்படி அதாவது விட்டுட்டு நிக்க மாட்டேன், எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுவேன்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு பாலுக்கும். அண்ட் நீங்க ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாம நீங்க ஒரு கவிஞர்னு கேள்விப்பட்டோமே, கவிதைலாம் எழுதுவீங்க அப்படிலாம் இது நினைச்சோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியா? அது என்னங்கிறதெல்லாம் தெரியாதா, நான் எழுதுவேன். எப்படி, எங்க இருந்து ஆரம்பிச்சது அந்த கவிதை பயணம்லாம்? நான் நிறைய பேசுவேன். பேசும்போது பேச்சாளரா தான் ஆகணும், எப்படி கவிஞர் ஆகுவாங்க? நீ இவ்வளவு பேசுற, நீ ஏதாவது யோசிச்சு எழுத அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எழுதுவேன், ஏதோ தோணுது எழுதுவேன். சோ நீங்க எழுதுனதுல உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கவிதை, இல்லனா இப்ப ரீசன்ட்டா எழுதுனது அப்படின்ற மாதிரி எதுவும்? மெல்ல தீண்டிய மேகம் உள்ளம் நடுங்க நொடி கடந்தேன், கொட்டி தீர்த்த வானீரால் கொஞ்சி மகிழ்ந்திட வாராய், விட்டு பிரிந்த தண்ணீரால் காணலுக்கு கண்ணீர் கொடுத்தேன், செத்து மடியும் நம் சோலை வந்து பார் வான்மலையே, உன் சிறு துளியால் தினம் தழைப்பேன், ஆனந்தமாய் அவ்வப்போது அழைப்பேன், அன்பு மழையாய் நீ வந்தால் ஆண்டுகள் பல இருப்பேன், வாரத்தில் நாள் ஒன்று உன்னை கண்டால் வானுயர வளர்ந்து இருப்பேன், விதை மரம் மழை உரம். சூப்பர், நைஸ், நல்லா இருந்தது. பட் ஆனா உங்களுக்கு தமிழ்ல பெரிய அளவுல படிக்கலனாலும் அதுக்கு ரிலேட்டடா இல்லைனாலும் உங்களுடைய என்ன சொல்ற ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க எழுதிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. உங்க ஒய்ஃப்காக ஏதாவது ஸ்பெஷலா? அப்படியெல்லாம் அதான் இருக்கும் எங்கேயாவது இருக்கும்.
எங்கேயாவது இருக்குன்னா அதை எழுதுனதை அதாவது எடுத்து மனசுக்குள்ள தேடி ஏதாவது ஒரு இல்ல மூலையில இருக்கு என்னன்னா சொல்லுங்க. நம்ம ஒரு விஷயம் அப்படி யோசிக்கிறதே கிடையாது. அன்னைக்கு நடக்கிற ஒரு சூழ்நிலைய இல்ல ஏதாவது நம்ம ஒண்ணு பார்க்குறோம். ஏதாவது ஒண்ணுலேருந்து இன்னொன்னு எடுக்கிறது தான். இப்ப நான் ஹைக்கூ மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். எனக்கு என்னன்னா நான் எதுலேயுமே வந்து ஒரு விஷயத்துல எது உச்சமோ அப்படிதான் இருக்கணுங்கிறது எனக்கு ஆசை. எழுதணும்னா இந்த இவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் திருவள்ளுவர், அரிஸ்டாட்டில் அப்படியெல்லாம் பேர் சொல்லுவாங்கல்ல. ஒரு வேலை எடுத்தோம்னா அந்த வேலையோட உச்சமா இருக்கணும். அதுக்கு நம்ம முழுசா உழைக்கணும். சும்மா நம்மளுக்கும் ஏதோ ஆனா அவனை எழுத தெரியுது, இந்த எழுத்துக்களை கோர்த்து நம்ம ஒன்று எழுத தெரியுது, ஏதோ நம்ம சொல்றதுக்கு நல்லா இருக்குங்கிறத தாண்டி அதுல ஒரு விஷயம் இருக்கும். நம்ம சொன்னோம்னா அது காலத்துக்கு நிக்கிற ஒரு இதா இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அதனாலதான் நான் இன்னது எழுதுறேன்னு கூட எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. நான் இது கவிதையா தான் இருக்கு அப்படிங்கிறது கூட இல்லை. நம்ம ஏதாவது ஒரு சொல்லுவோம், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி சின்னதா ஏதாவது சொல்லணும் அப்படிங்கும்போது நான் நிறைய அந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வச்சிருக்கேன். அந்த மாதிரி இதுல நான் நிறைய பேர்ட்ட சொன்ன விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, வீசி எறிந்த விதை நெல்லால் தான் வயிறு நிறைகிறது, அழுத்தம் தாங்கும் ஊசி அனைத்து இடத்திலையும் பாயும், சாதிகள் தாழ்வுகள் ஜாதியில் உண்டு, தாழ்ந்தவர்கள் எல்லா ஜாதியிலுமே உண்டு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். நைஸ், சூப்பர் சார். உரைநடையா வந்து அப்படி போறதை விட இந்த மாதிரியான இதுவும் ரொம்ப அழகா இருக்குது. சோ ஹைக்குகள் நிறைய இன்னும் வச்சிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எப்படி எழுதிருப்பீங்க? கணக்கு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ரொம்ப செலக்டிவா உள்ளது ஒரு 100க்கு மேல இருக்கு. கவிதையா எழுதுறது அது நான் ஒண்ணு ஆரம்பிப்பேன். ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சேன்னா இடையில அப்படியே சிந்தனமா. இப்ப என்ன படங்கள் கரண்ட்ல போயிட்டு இருக்கு மேடம்? ஒரு 4-5 படம் முடிச்சிட்டேன். ஜெயிலருக்கு அப்புறம் ஹிந்தில ஒரு படம் கூப்பிட்டாங்க. அஜய் தேவகன் ஹீரோ, ரோஹித் செட்டி டைரக்ஷன். போய் 2 ஹீரோ காம்பினேஷன்ல 2 சீன் பண்ணிட்டு வந்தேன் மும்பைல. அது ஆகஸ்ட் 15 சிங்கம் ரிட்டர்ன்ஸ் ரிலீஸ். சூப்பர் பா. எங்க இங்க பட வாய்ப்பு இல்ல என்னையா, நான் பாலிவுட்டுக்கே போயிட்டு வருவேன். அங்கேயும் போய் 2 சீன் தானேங்கிறத அப்படி கிடையாது. யோகி பாபா அவர்களும் அங்க போய் அப்படித்தானே ஒரு சீன் நடிச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி போயினாங்க? அப்படியே இருக்குது இல்ல. அதே டேரக்டர் தான். நான் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் சென்னை எக்ஸ்பிரஸ் நானும் ஆடிஷன் பண்ணேன். அப்போ ஆடிஷன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணாங்க. யோகி பாபு, நான், முனிஷ்காந்த், நிறைய அன்னைக்கு இன்னைக்கு இருக்க பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணோம். அப்போ போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்தியன் நேவி பக்கடே உதர் செய், ஸ்ரீலங்கன் நேவி பக்கடே இதர் செய், கொய் நேவி பக்கடே ஆலீஸ்வேல் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க இது பண்ணீங்களா? அவங்க அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் அந்த மேடம் அவங்ககிட்ட தான் சொன்னேன். அவங்க உடனே டேரக்டர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டு நீங்க பண்ணீங்களா? அப்போ யோகி பாபு நீங்க எல்லாம் ஆமாங்க நாங்க தான் எல்லாம் ஒன்னாதான் இப்படி பண்ணோம். ஸோ சினிமா துறையில எடுத்துக்கிட்டோம்னா இப்போ யூஸ்வலாவே ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்கிறவங்க இல்ல ஹீரோயினா நடிக்கிறவங்களுக்கே நடிகைகளுக்கெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அடுத்து அவங்களுக்கு வந்து அது தக்க வச்சுக்க முடியுது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஆண்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் இருக்குது சினிமாவில்? இது பண்ணாதான் எங்களுக்கு வந்து கேரக்டர் கிடைக்கும், இல்லை நாங்கள் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பணம் ரொம்ப கம்மியாக தருவாங்க, அவங்க கூப்பிடுற நேரத்தில் வரணும், வேற என்ன, அவ்வளோதான். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். அதுதான். இப்போ என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிங்க கலை, ரொம்ப பட்ஜெட் கம்மி, ரொம்ப கம்மி, உங்களுக்கு ரொம்ப இது கம்மி தான், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுங்க. ஸோ பேமெண்ட்ல ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி. பேமெண்ட் தான் ரொம்ப கம்மியாக இது பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரீயாக தான், சும்மா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ இல்லை வேற என்ன மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் ஆண்களுக்கு சினிமாவில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட கேட்ட தவிர்த்து வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 2 விஷயம் தான். பைசா தான். ஆண்கள் பொறுத்தளவுக்கு பைசா தான். ஒரு பைசா வாங்கிட்டு பண்ணணும்னு வாங்க ஒன்று. அந்த மாதிரி தான். இப்போ நிறைய பேர் ஒரு ஹீரோ கேரக்டருக்கு, ஆனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் பைசா தரணும், அவர் ஒரு 10 நாள் ஷூட்டிங்கோ இல்லை ஒரு கொஞ்சம் இதுவோ அவர் போர்ஷன் வரைக்குமாவது அவர் இது பண்ணணும் அப்படின்பாங்க. ஸோ அவங்க காசை கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க வாங்குற காசை கம்மியா கொடுப்பாங்க. ஆமாம், அதுதான். அது ரெண்டுமே ஆரோக்கியம் கிடையாது. ரெண்டுமே சினிமாவுக்கு, அது ஒரு நல்ல படத்துக்கு ஆரோக்கியம் கிடையாது. அது என்னோட அனுபவத்தில் அது ஆரோக்கியம் கிடையாது. கூப்பிட்டு இந்த கேரக்டர் எனக்கு சூப்பராக செய்ய, போன படத்தில் என்ன வாங்கினேன், இதை விட நீங்கள் கொஞ்சம் இவ்வளோ கூட
எவ்வளோ பண்ணலாம் சரி எவ்வளோ வாங்கிங்க சூப்பராக பண்ணுங்க அங்கே தேட்டருக்கு இங்கே தேட்டருக்குலாம் சொல்லக்கூட படம் முடியிற வரைக்கும் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த படம் தான் 100% இன்ன வரைக்கும் சினிமாவில் பேர் சொன்னால் தெரியிற படம் தான் மத்தபடி இந்த காசை நாங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த ஒரு வேலை செய்கிறவனுக்கும் ஒரு மரியாதை இல்லாமல் எதை பண்ணுறாங்களோ ஒரு ஊதியத்தை குறைச்சி எது பண்ணுறாங்களோ ஊதியமே இல்லாமல் எது பண்ணுறாங்களோ அது உருப்பிட்டதான் இன்னை வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் மூலமா எப்படி வந்து யோகி பாபு அவர்கள் ரொம்ப பெரிய அளவுல பிரபலமானாரோ அதே மாதிரி இந்த படமும் உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்கும் அண்ட் அப்படியாகட்டும் அவர் மறுபடியும் ரிட்டர்ன் ஜவான்ல போய் நடிச்ச மாதிரி உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நன்றி ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா உங்களுடைய கெரியர் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க அண்ட் அதோட சேர்ந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா டேலண்டா இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வரிகள் பத்தியும் எங்களுக்கு வந்து தெரிய வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் கூடிய சீக்கிரத்துல பல பட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும்ன்ற எங்களுடைய மூன் டிவி சார்பாக விஷஸ் வந்து கன்வே பண்ணிடுறோம். ரொம்ப நன்றி உங்கள் வாழ்த்துதலுக்கும் என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள்